நீதியின் மார்க்கத்தை பின்பற்றி நீதியின்படி குடும்பத்தை நடத்துகிறவர்கள் யாரோ அவர்கள் தலைமையில் குடும்பம் நடத்தினால்தான் அது அவர்களுடைய இவ்வுலக வாழ்க்கைக்கும் நித்திய ஜீவனை சென்று அடைவதற்கும் நன்மையாயிருக்கும். இவ்வுலக வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம், நித்திய ஜீவனை அடையவும் அதற்கு பிரயோஜனமாய் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளாய் கர்த்தருடைய வழிகளில் நடந்து நாமும் நம் குடும்பத்தையும் நடத்த வேண்டும். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 2 நாளாகவும் 21ஆம் அதிகாரம். திருமண காரியங்கள் கர்த்தருடைய வழிகளில் நடக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தப்படி திருமணம் நடக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய குடும்பம் மிகவும் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் கர்த்தருக்கு பிரியமானதாகவும் இருக்கும். திருமணம் என்பது இவ்வுலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை மட்டுமல்ல. திருமண காரியங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பரலோகத்திற்கு நாம் போவதையும் இருளுக்கு நாம் செல்வதையும் நிர்ணயிக்கிறது. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் ஏற்படுகிற திருமணம் என்கிற காரியம் மிக முக்கியமானது. அது நாம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் செல்வதற்கு ஏதுவாகவும் சில நேரங்களில் அமையும். நாம் திருமணம் செய்ய போகிறவர்கள் அவர்கள் வாழ்க்கை, அவர்களுடைய குணாதிசயம் எப்படி என்பதை நன்கு அறிந்திருக்க வேண்டும். படிப்பு, பொருள், பொன் போன்ற காரியங்களை வைத்து, அந்தஸ்து, கௌரவம் போன்ற காரியங்களை வைத்து திருமணம் செய்தால் அவர்களுடைய வாழ்க்கை இவ்வுலகத்திற்கு ஏற்றதாய் இருக்குமே தவிர கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு நாம் செல்வதை தடை செய்துவிடக் கூட கூடும். தயவு செய்து இந்த காரியத்தை கவனிக்க வேண்டும். மனிதர்கள் எல்லோரும் பொதுவாக கர்த்தரை விசுவாசிக்காத ஜனங்கள் செய்கிற பாவங்கள், அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்தும் கர்த்தருடைய சித்தத்தை, அவருடைய விருப்பத்தை கவனிக்காமல் நம் இஷ்டப்படி திருமணம் செய்வதினால், நாம் செய்து கொண்டாலும் சரி, நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படி செய்து வைத்தாலும் அது நம்மை எவ்வளவு பெரிய படுகொலைக்குள் தள்ளுகிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். திருமண காரியங்கள் மிக 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 முக்கியமானது. அதை சரியான மனிதனோடு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது ஆகாப் ராஜாவின் மகளை யோசபாத் ராஜா தன் மகனாகிய யோராமுக்கு திருமணம் செய்து வைக்கிறார். இந்த அதிகாரத்தை படித்துவிட்டு இந்த 2 நாளாகவும் 21ஆம் அதிகாரத்தை நன்கு படித்து பார்த்தால், இதற்கு முந்தைய அதிகாரங்களையும் படித்து பார்த்தால் தெளிவாக திருமணம் நம்முடைய நித்திய ஜீவனுக்கு நாம் போவதையும் போகாமல் இருப்பதையும் நிர்ணயிக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஆசாப் ராஜா கர்த்தருக்கு பிரியமான வழிகளில் நடந்தார். அவரது குமாரரான யோசபாத்தும் கர்த்தருடைய வழிகளில் நடந்தார். ஆனால் யோசபாத் தன் மகனாகிய யோராமுக்கு ஆகாபின் மகளை திருமணம் செய்து வைத்தார். ஆகாபின் அரண்மனையில் இருந்தது ராஜா ஆகாப். ஆகாபின் மனைவி எசபேல். ஆகாப் தன் சுய விருப்பத்தின்படி வாழாமல் எசபேலின் பேச்சை கேட்டுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எசபேல் எப்படிப்பட்ட துன்மார்க்கமான ஸ்திரீ என்பது எல்லோரும் அறிந்ததே. பில்லி சூனியங்களும் பொல்லாத ஆவிகளுக்கேற்ற கிரியைகளும் அவளிடத்தில் நிரம்பி இருந்தது. அவள் தேசத்தின் இஸ்ரவேலின் ராணியாய் இருந்தாள். அவளுடைய அக்கிரமத்திற்கு அளவே இல்லை. அவள் தன்னை மட்டுமல்ல, தன் குடும்பத்தை மட்டுமல்ல, தேசத்தையே பாழாக்கி கர்த்தருடைய மகாநகரமாகிய எருசலேமை விக்கிரக தோப்புகளால் நிரப்பி பலிபீடங்களை பொல்லாத ஆவிகளுக்கு ஏற்படுத்தி மகா பாவங்களை கர்த்தருக்கு விரோதமாய் செய்த பெண்ணாய் இருக்கிறாள். அவன் பெண் என்று சொல்வதே அவமானம். அப்படிப்பட்ட கிரியைகளை செய்த ராணி அவள். அப்படி இருக்க அவள் இருக்கிற அந்த குடும்பத்தில் ஆகாபின் மகளை திருமணம் செய்தது யோசபாத் செய்த தவறு. அதிநிமித்தமாய் அவருக்கு ஒரு துன்பம் வந்தது. 3 கூட்டத்தார் சேர்ந்து வந்து யுத்தத்திற்கு வந்தார்கள். மோவாபியர்கள், அம்மோன் புத்திரர், சேயீர் மலைக்குடிகள். அதிலும் அவர் கர்த்தரை நோக்கி யோசபாத் ஜெபித்ததினால்
அதிலிருந்து தப்பிக்கொண்டார். இப்படியாக யோசபாத்தின் குமாரனான யோராம் தன்னுடைய 32வது வயதில் ராஜாவாகி 8 வருடம் தேசத்தை அரசாண்டார், யூதா தேசத்தை. இப்படி இருக்க பொதுவாக மனைவி என்பவர் கணவனுடைய ஒரு குடும்பத்தின் ஆளுகைக்கு மிக முக்கியமானவர். மனைவியின் சொல்லுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியது தேவைதான். கணவர்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும், ஆனால் எல்லாவற்றையும் கேட்க கூடாது. அதாவது நன்மை தீமை யோசித்து நிதானித்து நீதியின்படி நடக்க வேண்டும். மனைவியை மதிக்காமல் இருப்பதும் தவறு, மனைவி சொல்வதை எல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பதும் தவறு. கர்த்தருடைய பிள்ளைகள் யாராயிருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமான வழிகளில் ஒன்றிணைத்து நான் பெண் என்ற பாகுபாடு இல்லாமல் கர்த்தருடைய வழி எது என்பதை தெரிந்து கொண்டு அதன்படி ஒவ்வொரு காரியத்திலும் செயல்படும் பொழுது இங்கு ஆண் பெண் கணவன் மனைவி போன்ற பிரச்சனைகளுக்கு வேலையே இல்லை. எல்லாவற்றையும் நம் குடும்பத்தை கர்த்தருடைய ஆளுகைக்குள் உட்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் யோராம் செய்த கர்த்தருக்கு விரோதமான செயல்கள் தன் தந்தையை போலும் அல்ல, தன்னுடைய தாத்தாவை போலும் அல்ல, யோசபாத்தை போலும் அல்ல, ஆசாவை போலும் அல்லாமல் பொல்லாத ஆகாபின் வழிகளில் நடந்து ஆகாபின் மனைவியை திருமணம் செய்து கொண்டு இவர் மாமனார் வழியில் நடக்கிறார். அப்படிப்பட்ட வழியில் நடந்து விக்கிரக தோப்புகளை உண்டு பண்ணி விக்கிரக கோயில்களை கட்டி மேடைகளை உண்டு பண்ணி பொல்லாத ஆவிகளின் வழிபாடுகளை எல்லாம் செய்து இப்படியாக பாவத்தால் தான் நிரம்பி பாவம் செய்தார். இப்படி அவர் தவறான வழியில் நடக்கும்போது யூதாவுக்கு கீழ்ப்பட்டிருந்த யூதாவின் கையின் கீழ் இருந்த ஏதோமியர் அவருக்கு விரோதமாக யோராம் ராஜாவுக்கு விரோதமாக எழும்பி கலகம் பண்ணினார்கள். போராட்டம் கிளம்பியது. லீப்னா பட்டணத்தார் தேசத்தில் சமாதானம் இல்லை. லீப்னா பட்டணத்தாரும் ராஜாவுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். இன்று வரை ஏதோமியர் அந்த காலத்திலிருந்து யூதாவை விட்டு பிரிந்தே இருக்கிறார்கள். ஒன்று சேரவே இல்லை. இவர் யுத்தத்திற்கெல்லாம் போய் பார்த்தார், ஒன்றும் நடக்கவில்லை. ஏதோமியர் பிரிந்தே சென்றார்கள். அதுவரை ஒன்றாய் இருந்தவர்கள் இந்த யோராமின் காலத்திலிருந்து அவர்கள் பிரிந்து விட்டார்கள். ஏதோமியரும் பிரிந்து விட்டார்கள். இப்படியாக நடந்தது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நிலையில் அந்த ராஜா இருந்த பொழுது யோராம் இன்னும் சில காரியங்களையும் செய்திருக்கிறார். யோசபாத்தின் குமாரரான கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற பிள்ளைகள், அதாவது யோராம் மூத்தவராய் இருந்து ராஜ்யபாரத்தை யோசபாத் கொடுத்தார் யோராமுக்கு. அப்படி இருக்க அவர் தன்னுடைய சகோதரர்களை எல்லாம் கொன்று போட்டார், நீதிமான்களை எல்லாம் கொன்று போட்டார். இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் யோராம் செய்தார். இப்படி கர்த்தருக்கு விரோதமான சகோதரர்களை கொன்று போட்டது, தேசத்தை பாழாக்கியது, விக்கிரக தோப்புகளை உண்டு பண்ணியது, கர்த்தருக்கு விரோதமான செயல்களை செய்தது. இப்படிப்பட்ட காரியங்களினால் கர்த்தருடைய கோபம் உண்டாயிற்று. இப்படி இருக்க எலியா தீர்க்கதரிசி எழுதின ஒரு நிருபம் ஒன்று அவருக்கு கையில் கிடைத்தது. அந்த நிருபத்தில் எலியா தீர்க்கதரிசி இந்த காரியத்தை இவர் பிறப்பதற்கு முன்பே அவர் எழுதி வைத்திருக்கிறார். எலியா தீர்க்கதரிசி ஐயா கர்த்தர் அந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அதாவது நீ செய்த அக்கிரமத்தின் நிமித்தம் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டது நிமித்தம் உன் தகப்பனுடைய வழியில் நடக்காமல் இஸ்ரவேலின் ராஜாவினுடைய வழியில் நடக்காமல், அதாவது யோசபாத்தை போலவும் ஆசாவை போலவும் தாவீதின் குமாரராக நீ இல்லாமல் இப்படி வாழாமல் பாவம் செய்ததினால் ஆகாபின் வழிகளில் நடந்ததினால் நீ குடல் நோயினால் செத்து போவாய். குடல் நோய் வந்து அது உன்னை கொன்று போடும். கொஞ்சம் கொஞ்சமாக உன் குடல்கள் எல்லாம் சரிந்து விழும் வரைக்கும் அது உன்னை மிக கொடுமையாய் நடத்தி கொடுமை செய்து அந்த வியாதியினால் நீ செத்து போவாய் என்று அந்த நிருபத்தில் எழுதியிருந்தது. அது மட்டும் அல்லாமல் யூதா ஜனங்களும் எத்தியோப்பியாவுக்கு அடுத்த அரேபியர்கள் வந்து உன்னை கொள்ளையிடுவார்கள், தேசத்தை கொள்ளையிட்டு செல்வார்கள் என்றும் உன் குமாரர் குமாரத்திகளை கொன்று போடுவார்கள் என்றும் இப்படியாக தீர்க்க தரிசனம் அங்கு எழுதியிருந்தது அந்த நிருபத்தில். அதை அந்த ராஜா வாசித்தார் யோராம். இது நடந்த பின்பு அப்படியே கர்த்தர் சொல்லியபடியே நடந்தது. அரேபியர்கள் வந்து யூதா பட்டணத்தில் நுழைந்து அரண்மனையை கொள்ளையிட்டார்கள். அங்கிருந்த பிள்ளைகள் பெண்கள் யோராமுக்கு இருந்த முக்கியமான எல்லா காரியங்களையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். கொள்ளையடித்தார்கள், கொடுமையாய் நடத்தினார்கள். அதே போல
அந்த யோவகாஸ் என்கிற சிறு கடைசி பையன் தவிர, யோராமின் கடைசி மகன் தவிர, அந்த மகனுக்கும் குழந்தை, அது 1 வயது குழந்தையா இருந்தது யோவகாஸ். அந்த குழந்தையை தவிர மற்றவர்கள் எல்லோரும் கொள்ளையடிக்கப்பட்டு யோராமனுடைய குமாரர்கள் கொல்லப்பட்டார்கள். இப்படியாக அந்த ராஜா கொண்டு போய்விட்டார், அரபியாவின் ராஜா. இது நடந்த பின்பு தீர்க்கதரிசி சொல்லியபடியே அந்த குடல் நோய் வந்தது. அப்பொழுது மிகவும் துன்பப்பட்டு வேதனையோடு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் அந்த ராஜா. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நோய் வந்து பாதிக்கப்பட்டு யாரும் விரும்பவே முடியாத அளவுக்கு மிக கொடுமையாக கொடுமைகளை சந்தித்து தாங்க முடியாத வேதனையில் கடைசியில் மரித்து போனார் யோராம் ராஜா. இப்படி நடந்த பின்பாக அந்த ராஜாவை எடுத்து அடக்கம் பண்ணும்போது கந்த வர்க்கங்களை, ராஜாவுக்கு செலுத்துகிற மரியாதைகளை இஸ்ரவேல் ஜனத்தார் செய்யவில்லை. ராஜாக்களின் கல்லறைகளில் வைக்கவும் இல்லை, தனியாக விட்டுவிட்டார்கள். இப்படியாக அந்த யோராம் ராஜாவுக்கு நடந்தது. திருமணம் என்பது எவ்வளவு முக்கியமான காரியம் என்பதை இந்த அதிகாரத்தை படித்து தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இதில் வெளிப்படையாக இல்லை, சற்று கவனிக்க வேண்டும். ஆகாபின் வழிகளில் நீ நடந்தாய் என்று தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டிருக்கிறது. யோராமை குறித்து ஆகாபின் குமாரத்தியை மணந்ததினால்தான் அவரது குணாதிசயங்கள் இவருக்கு வந்திருக்கிறது. இவர் யூதாவில் இருக்கிறார், ஆகாப் ராஜா இஸ்ரவேலில் இருக்கிறார். அவர் வழி இவருக்கு எப்படி தெரியும்? என்னதான் பேசிக்கொண்டாலும் இயல்பாக பிள்ளைகளிடத்தில் வந்து விடாது. அந்த குமாரத்தி, ஆகாபின் குமாரத்தி தன் கணவனை எசபேலை போல வழி நடத்தி இருக்கிறார். எசபேல் ஆகாபை வழி நடத்தியது போல ஆகாபின் குமாரத்தையும் தன் கணவனை வழி நடத்தி இருக்கிறாள். அதனால் வந்த விளைவுதான் இது. ஒரு தேசமே, ஒரு ஜனமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. யூதா ஜனமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் தயவு செய்து திருமண காரியங்கள் செய்யும் போது நாம் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்வதென்றாலும், நீங்களே திருமணம் செய்து கொள்வது என்றாலும், தயவு செய்து நாம் திருமணம் செய்து கொள்ள போகிறவர்களின் குணம் என்ன, அவர்கள் எப்படிப்பட்ட குணம் நிறைந்தவர்கள். திருமணம் செய்வது மட்டுமல்ல, குடும்பத்தில் கணவன் மனைவி இருவர் இருக்கும் பொழுது கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவர்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நீதியின் மார்க்கத்தில் குடும்பத்தை நடத்துவதே நல்லது. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களின் சொல்லை கேட்டு அந்த குடும்பம் நடந்தால் அதுவே நமக்கு சிறப்பாக இருக்கும். நீதியின் மார்க்கத்தை பின்பற்றி நீதியின்படி குடும்பத்தை நடத்துகிறவர்கள் யாரோ அவர்கள் தலைமையில் குடும்பம் நடத்தினால்தான் அது அவர்களுடைய இவ்வுலக வாழ்க்கைக்கும் நித்திய ஜீவனை சென்று அடைவதற்கும் நன்மையாய் இருக்கும். இவ்வுலக வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம், நித்திய ஜீவனை அடையவும் அதற்கு பிரயோஜனமாய் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளாய் கர்த்தருடைய வழிகளில் நடந்து நாமும் நம் குடும்பத்தையும் நடத்த வேண்டும். அது ஆண் என்றோ பெண் என்றோ பாகுபாடு இல்லை. யார் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறார்கள் என்பதே முக்கியம். அப்படிப்பட்ட குடும்ப தலைமை இருந்தால் அது குடும்ப தலைவியோ தலைவனோ அது முக்கியம் அல்ல. கர்த்தரே அந்த குடும்பத்திற்கு தலைவராய் இருந்து அந்த குடும்பத்தை ஆளுகை செய்வார். அப்பொழுதே இவ்வுலக ஆசீர்வாதங்களையும் நித்திய ஜீவனையும் எல்லோரும் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் தெளிவாயிருப்போம், கர்த்தருக்கு பயந்து நடப்போம், கர்த்தருடைய வழிகளில் நடப்போம், நீதியின் பாதையில் நடப்போம், ராஜாக்களின் புஸ்தகத்தை வாசிப்போம். இந்த வேத பகுதிகளை எல்லாம் தியானிக்கும் பொழுது மனித வாழ்க்கைக்கு மிக தெளிவான முடிவு கிடைக்கிறது. மிக அற்புதமானது பரிசுத்த வேதாகமம். நம் வாழ்க்கைக்கான ஃபார்முலா அது. அதை சரியாக படித்து புரிந்து கொண்டு நம் வாழ்க்கையை சுலபமாக வெற்றியுள்ளதாக வாழ்வோம். நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வோம். பரலோகத்தில் கர்த்தரிடம் போய் செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.